நம்ம கிட்ட வந்தாங்க. அந்த பையன் இன்னைக்கு பெருமையா பேசுவாரான். அந்த அம்மா கிட்ட போயிட்டு வந்து ராசி நம்ம ஒய்ஃபும் கன்சீவ் ஆகிட்டாங்க. பிசிஓடி இருந்துச்சு, அது குணமாயிருச்சு. இன்னைக்கு கன்சீவ் ஆகி பெட் விட்டு இறங்காம ஆனால் 3 மாசம் இருக்கு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சங்கடத்துக்குள்ளாயிடுறாங்க. வெளியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறனா கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க போனா யாராச்சும் கேள்வி கேட்டுருவாங்களே, என்னம்மா கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு, வருஷ கணக்காகி போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. இந்த காரணத்துக்காகவே இன்னைக்கு தம்பதிகள்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறக்கே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கணவருக்கு வந்து பத்தியும் கொடுத்தோம். மது தொடக்கூடாதுங்க, குட்கா தொடக்கூடாது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது இல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் கேரண்டியாக 3 மாசத்துல ரெடி பண்ணி தரோம். அவங்க 3 மாசம் கண்டிப்பாக எடுத்தாக்கணுங்க. பிசிஓடி இருந்தால் மட்டும் 4 மாசம். 4 மாசம் அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். அதுக்கு மேல வேண்டாம். என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா. என்ன அம்மா இப்படி போல்ட் அடிக்கிறாங்க? ஏவா இத்தனை மாசம் தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண் பெண் 2 பேருமே எடுக்கணும். ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, நார்க்கட்டி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கல, டியூப்ல அடைப்பு இருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, பல்க் யூட்டஸ் இருந்தாலும் இதுவும் காலைல ஒன்று நைட் ஒன்று. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. அவருடைய புதல்வன் மதிப்புக்குரிய பிரகாஷ் சார் இருக்காங்க. ஏங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சரிங்க, நிறைய இடத்துல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை பல வருஷமாக குழந்தைகள் இல்லை, போகாத கோயில் இல்லை, யாராவது ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றா உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லைனாலும் சரிங்க, ஐவிஎஃப்பே போயிட்டு ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஜீரோ கவுண்டிங் இருக்குது, மொட்டலிட்டி ஜீரோ கவுண்டிங் இருக்குது, அசஸ்பர்மியாக இருக்கணும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நார்மலாக குழந்தை இல்லாதவங்களுக்கு 3 மாதத்தில் குழந்தை நிற்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி, நீங்கள் செயற்கை கருத்தருமை போயிட்டு வந்தவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி ட்வின்ஸ். என்னன்னா ஒரு பீட்டி என்னென்னா, பிறந்தல அதாவது குழந்தை பிறந்தல நிறைய பேருக்கு ட்வின்ஸ் தான், ட்வின்ஸாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்பர்மியாக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர்க்கத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான மூலிகை சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னா இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன? இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமான வீடியோ சொல்லலாம், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தெளிவான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா பல வருஷமாக குழந்தை இல்லை, போகாத இடம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத மருத்துவர் இல்லை, செய்யாத சிகிச்சை இல்லை, பணம் பல லட்சம் செலவாச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆனால் எதுவும் நல்லது இல்லையா, எதுவும் புழுப்பூச்சி இல்லையா, எதுவும் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னும் கேட்குறாங்க. இதனால் மனதளவில் அந்த கணவன் மனைவி காயப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பமும் மனதளவில் கஷ்டப்படுறாங்க. ஐவிஎஃப் போகிறாங்க, ஐவிஎஃப் போயிட்டு செயற்கை கருத்தரிமை போயிட்டு அங்கேயும் அவங்க இந்த விந்தணுக்களை வச்சு எடுத்து அந்த கருமுட்டில் வளர்ச்சி செய்ய பார்க்குறாங்க, அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஜீரோ கவுண்டிங் இருக்குது, மொட்டலிட்டியே இல்லை, அதுக்கான தகுதியே சுத்தமாக இல்லைன்றாங்க. இது எல்லாத்துக்குமே 3 மாசத்துல சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டீங்களே, இது எப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் 3 மாசம் சரி பண்ணுவேன் தம்பின்றீங்களே, எப்படி பவர்ஃபுல்லா இருக்கு? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. பவர்ஃபுல்லா இருக்கும். நான் மூலிகை செஞ்ச பொருள் எல்லாம் நீங்க சாப்பிட்ட பட்டா வாங்கிட்டு போலாம். இதுல என்ன ஆச்சரியம்னா, நார்மலா உள்ள எங்களுக்கு 3 மாசத்துல கர்ப்பம் ஆயிருவாங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 4 மாசம். 4 மாசம். ஆமா. ஓகே. அப்படி இல்லைங்க சரி பண்ணிட்டாங்களன்னா இன்னைக்கு அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கும், நல்லா இருக்கிறாங்க. அவங்க வந்து சின்னியம்பாளத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேர் கிருஷ்ண, மனைவி பேர் வந்து பார்வதி, நல்லா இருக்கிறாங்க. அவங்க நான் 2-3 வாரத்தையெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 7 வருஷம் 5 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கவுண்டிங்கே இல்லப்பா, முடியல, ஏதாவது ஒரு சித்தாள் போய் பாருங்க அப்படின்ட்டாங்களா அந்த அம்மாவை. அப்புறம் தான் கடைசி நம்ம வீட்டுல வந்து ஒயரிங் பண்ண வந்தாரு. அப்புறம் நம்ம வீட்டுல வந்துட்டு போயிட்டு எல்லாம் எதுக்கு இவ்வளவு கூட்டமா வராங்கன்னு கேட்டாங்க. சாமி இந்த மாதிரி நான் மூலிகை பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லா வியாதிக்கும் பாக்குறேன் அப்படின்னா.
இப்போ இந்த மாதிரிட்டு நாளைக்கு நான் ரிப்போர்ட்டோட வரமா அப்படின்னப்பல அடுத்த நாளாக ரிப்போர்ட்டோட வந்தப்பல இவங்க ஒய்ஃபோட கிளாஸ்மேட் அந்த பையன் எத்தனைக்கு. ஓஹோ. ஆமா. அப்புறம் வந்து பார்த்தோமா நான் சொல்லிட்டேன் கண்ணு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை கண்ணு, அப்புறம் எப்படிதான் ஆகும் எல்லாம் சுத்தமா நொந்து போய் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டேன். அதாவது வர்ற கணவன் மனைவி 2 பேரும் நாடி பார்த்து தான் பண்ணுவீங்க. அவன் நாடி பார்த்து தான் சொல்லுவேன், நாடி பார்க்காம இல்ல. ஆஹா. நண்பர்களே, இந்த அம்மா கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா வர்ற எந்த பேசுனாலும் நாடி பார்த்து தான் சொல்லுவாங்க. நாடி பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைனால இந்த நோய் வந்திருக்கு, இதுக்கான தீர்வு இந்த மருந்து தான் கொடுக்குறாங்க. ஆனா முடியாது இருந்தாலுமே நம்ம சித்தால் வந்து முடியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆமா. ஆனா 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். கோழிக்கறி மட்டும் சாப்பிடக்கூடாது. கோழிக்கறி மட்டும் எடுக்கக்கூடாது. ஆமா. கன்சீவ் ஆகி பிறக்க வரலையுமே எடுத்துக்கூடாது. பிறக்கிற வரையுமே. ஆமா. அது நல்லா ஹீட் பண்ணி விட்டுரும். இருக்கிறதெல்லாம் கலஞ்சா போகும். இப்ப அப்படி ஒரு லேடிக்கு தான் அந்த மாதிரி தான் ஆகி அவங்களுக்கு நிக்கவே இல்லை. கடைசியா அந்த பையன் வந்து இந்த மாதிரி என்னமா பண்ணலாம், எங்க வீட்டுல எல்லாருமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. தம்பி நீ இதை செய்ய, இதை சாப்பிடு அப்படின்ட்டு. அப்புறம் வாந்தி நிக்கல, கன்சீவ் வாங்கிட்டாங்க. வாந்தி நிக்கிறதுக்கு ஒரே 2 பொருள் தான் கொடுத்தேன். வாந்தி நின்றுச்சு. நான் போலன்னு தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நான் எப்படியா இருந்தாலும் அவங்க போய் சந்திச்சுட்டு வந்துருவேன். சரிங்கம்மா. இப்போ சொன்னீங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ட்வின்ஸ் பிறந்துச்சிங்க அப்படி, அவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு அப்படிதான். அவங்களுக்கு பிசிஓடி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அது என்ன ஜெய்மனிக்கு இருந்தது, மரபணு அந்த வியாதி இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு டாக்டர்னால முடியாது, அப்படி இருந்தாலும் வாழாது அப்படின்ட்டாங்க. அப்படிங்கிறபோது அப்புறம் நான் யோசனை பண்ணிட்டே இருந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு எடுத்துக்கலாம், நம்ம புக்கில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு இப்போ ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ட்வின்ஸ் அதாவது டாக்டரே முடியாதுன்ட்டாங்க. ஆமா, சான்ஸே இல்லைன்ட்டாங்க. அடிச்சு சொல்லிட்டேன். அது வந்து பிசிஓடியோட வந்தாங்க. டாக்டரும் வந்து எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டாங்க, கோயம்புத்தூர் கட்டி பார்த்துட்டாங்க. வாய்ப்பே இல்லைம்மா, அப்படி இருந்தாலும் நிற்கும் போயிடும் அப்படின்ட்டாங்க. நம்ம கிட்ட வந்தாங்க. அந்த பையன் இன்னைக்கு பெருமையா பேசுவாரான். அந்த அம்மா கிட்ட போயிட்டு வந்து ராசி நம்ம ஒய்ஃபும் கன்சீவ் ஆயிட்டாங்க. பிசிஓடி இருந்துச்சு, அதுவும் குணமாயிருச்சு. இன்னைக்கு கன்சீவ் ஆகி பெட் விட்டு இறங்காம ஆனா 3 மாசம் இருக்கு சொல்லிட்டேன். ஆனா கர்ப்பப்பை கொஞ்சம் தணுவா இருந்துச்சு. அது வீக்கா இருக்கிறதுனால பெட் விட்டு இறங்க வேண்டாங்கம்மா அப்படின்ட்டேன். அது எல்லா டாக்டரும் சொல்றதுதான். அது மாதிரி நானும் அந்த மாதிரி தான் செஞ்சேன். அந்த அம்மா வந்து அப்படியே செஞ்சாங்க. அதுக்கு உண்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கும், தாய்மொழியும் நல்லா இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. குழந்தைங்கள கொழுன்னு இருக்கு. எத்தனை பேரு? 2 குழந்தைங்க. அது ஆணொன்னு பெண்ணொன்னு. சார் நீங்க சொல்லுங்க சார். அம்மா நிறைய சொல்லுங்க, நீங்களும் நிறைய சொல்லுங்களேன். நம்ம கிட்ட நிறைய வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய வராங்க. நீங்க பேசிட்டே இருங்க, இதை நான் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாங்க. அப்படிங்களா? 6 வேணாலும் சாப்பிடலாம். அப்போ குழந்தைங்க இல்லாம வராங்கிறதுக்காக தான் நாங்க வந்து சரி இத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2வது மாசம் 3வது மாசமே எதை விசேஷமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இப்படி பல வருஷம் ஆகுறப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சங்கடத்துக்குள்ளாயிடுறாங்க. வெளியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறனா கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க போனா யாராச்சும் கேள்வி கேட்டுருவாங்களே, என்னம்மா கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, வருஷ கணக்காகி போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. இந்த காரணத்துக்காகவே இன்னைக்கு தம்பதிகள்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறக்கே யோசிக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு 22 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. 22 வருஷம்? 22 வருஷங்க. மூலனூருக்கு அந்த பக்கம் சம்மங்கரைங்கிற ஒரு ஊருங்க. ஞாபகம் வச்சிருக்க? அந்த அம்மாக்கு 22 வருஷமா குழந்தை இல்லைங்க. அவங்களுக்கு யாரோ ஒரு தகவல் சொல்லி இங்க வந்து பார்த்தாங்க. இங்க வந்து பார்த்தப்போ 3 மாசங்க. அந்த அம்மாவுக்கு வயசு 42 வயசுங்க. 22 வருஷமா குழந்தை இல்ல, 42 வயசு. சரிங்களா? இங்க வந்து 3 மாசம் மருந்து எடுத்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா. அந்த 3 மாசம் நாங்க கொடுத்து பத்தியும் ஒரே ஒரு பத்தியும் சொன்னோம், பிராய்லர் சிக்கன் சாப்பிட வேண்டாம், மற்றபடி நீங்க என்ன சாப்பிடலாம் சாப்பிடலாம், மீன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, ஆனா சிக்கன் ஐட்டம் மட்டும் எதுவும் தொட வேண்டாம், மற்றபடி நீங்க உங்களுக்கு வேற பத்தியும் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய கணவருக்கு வந்து பத்தியும் கொடுத்தோம். மது தொடக்கூடாதுங்க, குட்கா தொடக்கூடாது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது இல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் கேரண்டியாக 3 மாதத்தில் ரெடி பண்ணி தரோம். நம்மள நல்லா புரிஞ்சுங்களா? அதாவது பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் சரி, பிஓஎஸ் இருந்தாலும் சரி, நீர்க்கட்டி இருந்தாலும் சரி, டியூப்பில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சரி, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கலைனாலும் சரி,
அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கர்ப்பப்பை அதாவது பல்கி யூட்ரஸாக இருந்தாலும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிட முடியும். ஒரு சிலருக்கு நின்று களைஞ்சு போகுது இல்லையா, அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ட்வீன்ஸ் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு அசஸ்பர்மியா இருக்குது, அதுக்கும் சிகிச்சை இருக்குது. விந்தணுக்கள் குறைபாடாக இருக்கா அப்படின்னாலையும் அதுக்கும் ஐயா சொன்ன இந்த வழிமுறைகள் கடைப்பிடிச்சு அதையும் சக்ஸஸ் பண்ணி முடியுன்றாரு. சொல்லுங்க ஐயா. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நாங்கள் கேரண்டியாக வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஆனால் மதுவை தொடக்கூடாதுங்க. மதுவை தொடங்க, புகைப்பழக்கம் இது எதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஐயா இப்போ நீங்கள் பேசினீங்க, நான் தெரியாமல் சாப்பிட்டேன். ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கு. இது தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய பொருள் தான். இதெல்லாம் எல்லாமே எல்லாம் மூலிகள் தான். சில ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கவுண்டிங்கே இல்ல, ஜீரோல இருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து வரப்பிரசாதம். இல்ல உண்மையாவே நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு அருமையா சாப்பிட்டா நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே தான் இருப்பீங்க. அதான் இப்போ சாப்பிட்டேன், இன்னொரு கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சாப்பிட்றதுக்கும் ருசியா இருக்கும். அதனால இதை ரெகுலரா நீங்க சாப்பிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையானது ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு கவுண்டிங் அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஐயா சொல்லுங்க ஐயா, இப்போ இதை வந்து எப்படி சாப்பிடணும் ஐயா? இதை வந்து காலையிலையும் இரவுலையும் ஒரு உருண்டை இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தாராளமா எடுத்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளரோ அல்லது 1 டம்ளரோ பால் குடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது நாங்க ஒரு பல மூலிகைகளை போட்டு இதை அரைச்சு வச்சிருக்கோம். இது வந்து இந்த விந்தணுக்களுடைய உற்பத்தியை இது வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். இதை என்ன பண்ணலாம்னா 2 வகையை அதை யூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு நல்லெண்ணெயோ தேங்காய்யோ ஏதோ ஒன்று ஊற்றி, நெய், இதில் 3ல் எது வேணாலும் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல, அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா இதில் ஒரு ஆள் சாப்பிட்றோம் அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் எடுத்து நல்லா சுடுதண்ணி காய வச்சு ஒரு கஷாயம் போல் போட்டு அதில் 1 ஸ்பூனை போட்டு கொதிக்க வச்சு, முடிஞ்சால் தேவைப்பட்டா எனக்கு டேஸ்ட் வேணும், இன்னும் டேஸ்ட் வேணும் நினச்சா 1 தக்காளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை எடுத்து குடிச்சிட்டு வரலாம். இது வந்து ஒரு சூப்பு மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் இந்த குழந்தை உருவாவதுக்குண்டான அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். இது என்னங்கய்யா? இது மூலிகைகளால செஞ்ச மாத்திரைங்க. இதுவும் வந்து பெண்களுக்கு உண்டான மாத்திரைங்க. பெண்களும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு மாத்திரை எடுத்தா போதும். இது வந்து இருபாலரும் எடுத்துக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் எடுத்துக்கலாம். இதுல அவ்வளவு மூலிகைகள் கலந்துருக்கீங்க. இதுக்கு பேரு ராஜ மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ராஜ மாத்திரை, நம்ம பேரே நல்லா வித்தியாசமா வச்சிருக்கீங்க. சரிதான் நண்பர்களே, இந்த ராஜ மாத்திரை காலையில் 1 நைட் 1 சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண் பெண் 2 பேருமே எடுக்கணும். ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, நார்க்கட்டி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கலை, டியூப்பில் அடைப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, பல்க் யூட்ரஸ் இருந்தாலும் இதுவும் காலைல 1 நைட் 1 சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது ஒரு இவ்வளோ எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு 2 வேளை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நிறைய சாப்பிட்டேங்க. இதுவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதை வந்து சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லான்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இதை பற்றி கேட்கலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, இது என்னக்கா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரை சொல்லுங்கக்கா. இந்த மாத்திரை என்னக்கா? இந்த மாத்திரை எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பேதிக்கு தான் கொடுப்போம். ஓகே. அது 2 நாளைக்கு, 1 நாள் விட்டு 1 நாள் 12 மாத்திரை இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 6 மாத்திரை சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்ட பிறகு அதை பேதியா ஆட்டோமேட்டிக்கா அதை நின்றுக்கும். நம்ம அதுக்கு நிக்கணும்னு அவசியம் இல்லை.
அப்புறம் 2 நாள் கழிச்சு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது ஓகே, முடிஞ்சதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுல என்னென்ன விஷத்தன்மை இருக்குதோ எல்லாமே வெளியில ஓடிரும். சரிங்கக்கா. அதுக்கு பிறகு நம்மளுக்கு பிசிஓடி, நாரிக்கட்டு, அந்த அடப்பு டூப்ல அடப்பெல்லாம் இருந்துச்சானா மட்டும் இந்த 2ம் சாப்பிடலாம். இந்த 2 இது எப்படி சாப்பிடணும்? இதுல 1/2 ஸ்பூன், இதுல 1/2 ஸ்பூன் எடுத்து, இதுல 1/2 ஸ்பூன் வெந்நீர், இதுல 1/2 ஸ்பூன் வெந்நீர் கொடுத்து கலந்து வடிகட்டி குடிச்சுக்கணும். கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணும்னு அவசியம் இல்ல. தண்ணியில ஊத்தி கலந்து வடிகட்டி குடிக்கணும். வடிகட்டி குடிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை குடிக்கணும்க்கா? 2 முறை குடிச்சா போதும். 2 முறை குடிச்சா போதும். அடுத்தது இது லேகியம். 2 பேரும் சாப்பிடலாம். ஆணும் பெண்ணும் 2 பேருமே சாப்பிடலாம். 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் லேகியம். இது காலையில 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன். நைட் 1 ஸ்பூன். இது சாப்பிடுறது மட்டும் சாப்பிட்ட பின்னாடிங்களா? அது சாப்பிட்ட பிறகுதான். சாப்பிட்ட பின்னாடி காலையில நைட்டு ஆண் பெண் 2 பேருமே சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க அதை சாப்பிட தொடங்கிட்டாங்களானவ. அப்படிங்களா? ஆமா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மூலிகைகள் தான், கலவைகள் தான். இதில் தான் அந்த குழந்தையே இல்லை, குழந்தையே அவங்களுக்கு பிறக்காதுன்னு சொன்னாலையும் இந்த மூலிகைகளை வச்சு தான் இவ்வளோ நாளாக நிறைய பேருக்கு ட்வீன்ஸ் பிறந்திருக்கு. 22 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் சரி, எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வராங்க, ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க, இல்லை 0 கவுண்டிங், மொட்டாலிட்டி 0 கவுண்டிங் இருக்குது, அசஸ் பிரமியாக இருக்குது, விந்தணுக்களே இல்லை, குழந்தையே இல்லை, அவங்களுக்கு பிறக்காது, இல்லை அதாவது குழந்தை தங்கி கலையுது அப்படின்னாலையும் இந்த மருந்துகளை எவ்வளோ நாள் எடுக்கலாம்? அவங்க 3 மாதம் கண்டிப்பாக எடுத்தாகணுங்க. பிசிஓடி இருந்தால் மட்டும் 4 மாதம். 4 மாதம். அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். அதுக்கு மேலே வேண்டாம். என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா. என்ன அம்மா இப்படி போல்ட் அடிக்கிறாங்க? ஏவா இத்தனை மாசம் தான்ப்பா சாப்பிடணும் அப்படி அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே. அதனால தான் அடிச்சு சொல்றோம் 3 மாசம். 3 மாசம். இதே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ் மட்டும் 4 மாசம். 4 மாசம் எடுத்துக்கணும். அதாவது கர்ப்பப்பையில பிரச்சனை தான் 4 மாசம். ஆமாங்க. ஏன்னா நண்பர்களே, எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மலைவாழ் கிராமத்துல மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பாரம்பரிய வைத்தியம், அந்த இடத்துல பயன்படுத்துகிற மூலிகைகள் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மாதம், அதிகபட்சம் 4 மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை செல்வம் கண்டிப்பாக நிச்சயமாக தவழும். நிறைய பேர் ட்வீன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏன் உங்க வீட்லயும் ட்வீன்ஸ் பிறக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.